தலைநகர் சென்னையின் எல்லையான செங்கல்பட்டில் நவீன கிரீன்ஃபீல்டு பேருந்து முனையம் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக வெளியான தகவல் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் CMDA சார்பில் செங்கல்பட்டில் நவீன கிரீன்ஃபீல்டு பேருந்து முனையம் உள்ளிட்ட 150 கோடியே 5 லட்சம் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார். இதில் புதிய பேருந்து நிலையம், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம், இரத்த சுத்திகரிப்பு மையம், உள் விளையாட்டு அரங்கம், பூங்கா மேம்பாடு மற்றும் காசிமேடு கடற்கரை பகுதி மேம்பாட்டு பணிகள் ஆகியவை அடங்கும். இவற்றில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலைய பணிகளும் அடங்கும். இந்த பணிகள் தற்பொழுது முழுமையாக முடிவடைந்துள்ளன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் செங்கல்பட்டில் மற்றொரு புதிய பேருந்து நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்த புதிய பேருந்து நிலையம் சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் அமையப்பெற்றுள்ளது. தற்போது கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிவடைந்துவிட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இப்பேருந்து நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகையினாலும் சென்னை பெருநகர பகுதிகளில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலினாலும் செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையத்தின் அவசியம் அதிகரித்தது. இதனால் இந்த புதிய பேருந்து நிலையம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதுள்ள செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் நிலவும் நெரிசலை குறைக்கும் வகையில் வெண்பாக்கம் ஊராட்சிக்கு அருகே 14 ஏக்கர் பரப்பளவில் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து முனையம் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு நகருக்குள் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதையும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு எளிதான இணைப்பை வழங்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஒரு கிரீன்ஃபீல்டு திட்டம் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலும் நவீன கட்டிடக்கலை நுட்பங்களுடனும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல பேருந்துகளை நிறுத்தும் வசதி, அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கென தனித்தனி வழித்தடங்கள் இதில் உள்ளன. மேலும் பயணிகளின் வசதிக்கான பிரத்யேக குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறைகள், தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைகள், நவீன கழிப்பறைகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் இங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளன. பேருந்து முனைய வளாகத்திலேயே உணவுகள், மருந்தகங்கள் மற்றும் சிறிய அளவிலான வணிக கடைகள் அமைப்பதற்கான இட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் CCTV கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் இந்த முனையம் செயல்பாட்டுக்கு வரும்போது செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதோடு உள்ளூர் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை.